உறவுகளே, வாலிபச்சி தேவிகளே, கிதாப்ல எழுதுறாங்க, வஃபீ ஹல்வதிக, உன்னுடைய தனிமை, லா யகுர்ரன்னக சும்து அஅதாஇக், தனிமையில உடல் உறுப்புகள் சப்சுப்பென்று அமைதியாக இருக்கிறத கண்டு அடியானே ஏமாந்துடாதே. இதே கையும் காலும் கியாமத்துடைய நாளையில ஃபைன்ன லஹா யௌமன் ததகல்லமு, அங்க பேசும். எனவே தனியே இருக்கும் பொழுதோ உடல் உறுப்புகள் அமைதியாக இருக்குதென்று நீ ஏமாந்துடாதே. அல்லாஹ் யாசீன்ல சொல்றது போல, அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அல்லாஹ் வாய்க்கு சீல் பண்ணி கை கால்களை பேச வைப்பான். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, குறிப்பாக வாலிபர்களே, எங்கட மொபைல் போன் ஒரு ஜாரியா, இழுத்து வரக்கூடியது. அது ஹசனாத் ஜாரியாவா சய்யாத் ஜாரியாவா? எங்கட மொபைல் நன்மைகளை இழுத்துட்டு வருவதா அல்லது பாவங்களை இழுத்துட்டு வருவதா? எங்களுக்கு வேண்டிய மாதிரி யூஸ் பண்ணேலும், ஆனால் கியாமத்துடைய நாளையில என்னுடைய பட்டோலையில என்ன மீசான்ல என்ன மொபைல் போன் அல்லாஹ் அதை வச்சு நிற்பான். அதுல முழு ஹிஸ்டரியும் மீசானுக்கு வரும். எனவே என்னுடைய மொபைல் ஹசனாத் ஜாரியாவா சய்யாத் ஜாரியாவா? அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஅலமன் அக்வாமன் மின் உம்மதி, என்னுடைய உம்மத்தினர்கள் ஒரு கூட்டம் வருவாங்க, எனக்கு தெரியும் ஒரு கூட்டத்தை நான் அறிவேன். யஅதூன யௌமல் கியாமah பிஹஸனாத் அம்சாலி ஜிபாலி திஹாமா பைதா, திஹாமா என்ற பெரிய மலையுடைய அளவுக்கு அந்த வெண்ணிறமான திஹாமாட மலைட சைஸுக்கு ஹசனாத் நல்லதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்வான் என்றா, ஃபயஜ்அலஹல்லாஹு ஹபாஅம் மன்சூரா, அது காற்றில வீசப்பட்ட அந்த சிறகுகள் போல. எப்படி வயல் உழும் பொழுதோ அந்த வயல்ல உழுவும் பொழுதோ அதுல இருந்து அந்த நெற்கதிர்களை பறிக்கும் பொழுதோ அதுல பறந்து போகக்கூடிய அந்த பதறுகளை போல சில அமல்கள் அந்த திஹாமா என்ற முழு மலைடளவுக்கு வந்த அமல்கள் அல்லாஹ் அப்படி பதறுகளை மாதிரி சதறடிச்சிருவான் என்று சொன்ன நேரம் சௌபான் ரதியல்லாஹு கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ், அதை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்களே, ஏன்னா தெரியாம சரி அந்த கூட்டத்துல சேர்ந்துடக்கூடாது இல்லையா என்று கேட்கும் பொழுது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க யாரும் இல்ல, சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அவங்களும் உங்களை போல மனிதர்கள், வயஹுதூன மினல் லைல் கமா தஅஹுதூன், நீங்க எப்படி இரவெல்லாம் நின்று தொழுகிறீங்களோ இத மாதிரி அவங்களும் நல்ல சாலிஹாக அமல் செஞ்ச மனிதர்கள் தான். ஆனால் வலாக்கின்னஹும், என்றாலும் கௌமுன் இதா ஹலௌ, அவங்க தனிய ஒதுங்கிட்டாங்கண்டா மஹாரிம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த கெப்ப என்ன செஞ்சிடுவாங்க, அவங்க ஃபீல் பண்ணிடுவாங்க, அந்த ஹராம்களை அவங்க செஞ்சிடுவாங்க. கூட்டத்தோட கூட்டமாக இருக்கும் பொழுது அவங்க சீதேவிகள் மாதிரி இருப்பாங்க. அவர்களுடைய தனிமை அது பாவத்தினுடைய தனிமையாக இருக்கும். அல்லாஹ் முழு திஹாமாவுடைய மலையை போல நன்மையை கொண்டு வந்தாலும் அல்லாஹ் பதறுகளை போல, காற்றுல எடுத்து வீசப்பட்ட பதறுகளை போல அல்லாஹ் ஆக்கிடுவான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே அன்புக்குரியவங்களே, நான் யார் என்றது அடுத்தவங்க சொல்றதல்ல. இவர் ஹசரத், இவர் இமாம், இவர் ஆலிம், இவர் ஹாஃபிஸ், இவர் ஹாஜியார், அடுத்தவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் அல்ல. நான் யார் என்றால் என்னுடைய மனசாட்சி சொல்லுதே, அதுதான் நான். எனவே அன்புக்குரியவங்களே, இந்த தனிமைய சாலிஹீன்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டாங்க. இந்த தனிமை அல் ஹல்வா, இந்த பீயிங் அலோன் வித் அல்லாஹ், இது மிக பெரியதொரு இபாதா.